பிரைஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐட்டுகால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். முந்தா நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நேற்று போட முடியல. பிரியமானவர்களே, என்ன போட்டேன் அப்படின்னா, ஊழியக்காரங்களே ஒரு கறிக்கந்தையை போல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு தூக்கி போடுறது போல் ஊழியக்காரனுடைய ஜபம், கண்ணீர், முட்டி, முழங்கால்கள், அவனுடைய ஆண்டவருடைய நோக்கி மன்றாட்டு, திறப்பில் நிற்கிற காரியம் நிறைய. என்ன கேட்டிங்கன்னா, இந்த குட்டி ஊழியத்தில் ஏகப்பட்ட சாட்சி இருக்குது, நான் சொல்லுவேன். இதனால் போராமல் வருது, சில பேருக்கு போராமப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு அது பாவமாக தான் ஆகும். அதனால் இப்போ 40-50 வருஷம் உள்ளவங்கன்னா சாட்சி சொல்ல சொன்னால் அவ்வளோ இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு அந்த பாதையில் போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. சரி, ஓகே. ஊழியன்னா இப்போ சொல்கிறாங்க, ஊழியம் சொல்கிறாங்க. மற்றவங்க பணத்தெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படி சொல்லி ரொம்ப அப்படியே சர்வ சாதாரணமாக ஈஸியாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. ஆனால் ஊழியம் என்பது சாதாரணது இல்லைங்க. நம்ம சுவிசேஷம் சொல்லிவிட்டு நம்ம வந்துடுறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், சில பேரை ஆதாயப்படுத்துகிறோம். ஆனால் ஊழிய சபை நடத்துக்கிறவங்களுக்கு ஆசாரியர்கள் ரொம்ப கஷ்டம். பல ஆடுகள் பல விதமாக, பல மனுஷர்கள் பல விதமாக இருப்பாங்க இல்லையா. நான் மனுஷனை தான் சொன்ன ஆடுகளை. சரி, நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீயும் உன்னோடு கூட உன் குமாரன் உன் ஆசாரி ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். என்னங்க அக்கிரமம்? என்ன அக்கிரமம்? ஆசாரியனுடைய வேலை என்ன? பலி செலுத்தணும். மற்றவங்க பாவ நிவாரண பலி செலுத்தணும். அந்த பலி அவங்க கொண்டு வராங்க, ஆடையோ மாடையோ கோழியோ புறாவையோ கொண்டு வராங்கன்னா பலி செலுத்தணும். அந்த பாவம் ரத்தம் தரையிலே சிந்தப்படுகிறது, மாம்சமும் அவங்களுக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ரத்தம் சிந்தப்படுகிறது, அவங்களுக்கு பாவம் பேசினா அவங்க போயிடுறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆசாரி என்ன பண்ணுறான்? ஜெபிக்கிறான். ஆனால் அது சொல்கிறாரு, அந்த அக்கிரமம் நீ என்ன பண்ணணும்? சுமக்கணும். யார் செஞ்ச பாவம் யார் சுமக்கிறது? மனுஷன் செஞ்ச பாவம் மனுஷன் என்ன பண்ணணுமா? சுமக்கணுமா. ஆனால் இவங்களுக்கும் அவங்க என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். அந்த டாபிக் போனால் வேறு மாதிரி ஆகிடும். பாருங்கள் பிரியமானவர்களே, அப்போது எப்படி உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீயும் உன்னோட கூட குமாரரும் உன் ஆசாரி ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிசாசுகளை துரத்துக்கிற வல்லமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் போய் ஒரு பிசாசை துரத்திட்டு வந்தார். ஆரம்பத்தில் அவரோட ஊழிய ஆரம்பத்தில் துரத்திட்டு வந்தால் இது அவங்க வீட்டில் பிரச்சனை கொடுக்குமா, ரொம்ப போராட்டமாக இருக்குமா, வழியில் வரும்போதே ஃபோன் வருமா, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஓடுவாங்களாம், ஹாஸ்பிட்டல் போவாங்களாம். இப்படி இவருக்கு இது தெரியாமே என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு ரொம்ப அப்புறமா அவர் யோசிக்கார், ஏன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இப்படி ஆகுது அப்படி சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பித்து அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அங்கே இருக்கிற பிசாசு இங்கே என்ன பண்ணுது? டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்கள அந்த அக்கிரமத்துலேருந்து அவங்கள நீ விளக்கும் பொழுது அந்த அக்கிரமம் உன்னோட இருக்கிறவங்களோட என்ன பண்ணுது? அது போராடுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பிரியமானவர்களே, அப்போது அதுலேருந்து ரொம்ப அதிகமாக வீட்டு காவலுக்காக ஜெபிச்சுட்டு அப்புறமா தான் போவாராம். அந்த பிசாசு சுட்டெரிக்கப்படணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுவாராம். பிரியமானவர்களே, போல தான் ஊழியக்காரன் அநேகருடைய, நான் ஒரு மகனுக்காக 3 நாள் பாருங்கள் தூங்கலை, இரவும் பகலும் தூங்கலை. அந்த பையனுடைய கண்ணில் பிளாஸ்டரி போட்டு ஒட்டிட்டாங்க, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி. எனக்கு பிள்ளைங்க ஓடி அது சொல்கிறாங்க, 2 பிள்ளைங்க. நாங்கள் 3 பேரும் ஜெபம் பண்ணோம், ஆனாலும்
நான் வந்து அந்த பிள்ளைக்காக ரொம்ப ஜெபிச்சேன். ஜெபித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ட்ராக்ஸ் கொண்டு வந்து எங்கேயோ வந்து வாங்கிட்டு வரும்போது ட்ராக்ஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நான் கொடுக்குறேன். நல்ல பிள்ளைங்க, நல்லா சம்பாத்தியம், நல்ல வருமானம் வருது, இருக்காங்க. பிள்ளைகள் கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதான். அப்போ நான் கொடுக்கும்போது அதை டக்குன்னு வாங்கி கிழிச்சு போடுறோம், குழந்தை கிழிச்சு போட்டுரும். அதுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. எனக்கு சரி இவ்வளோ பழகுறாங்களேன்னு தானே கொடுத்தோம், டக்குன்னு குழந்தைகிட்ட கொடுக்குறாங்களே, அது என்ன பண்ணும், கிழிச்சு தானே போடும் அப்படி சொல்லி எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் போயிட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு இப்போ சொன்ன உலகத்தில் என்ன பண்ணுறது, பணம் தேவைகள் எல்லாமே பூரணமாக இருந்தால் கடவுளை கூட வேணாம் சொல்லுவாங்க போலன்னு சொல்லிவிட்டு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். 3ஆவது நாள் எனக்கு இந்த 2 பிள்ளைங்க ஓடி வராங்க. அங்கே இருக்கிற பிள்ளைகள் ஓடி வராங்க. அக்கா அந்த ஆண்டியோட பையனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அட்மிட்டு, கண்ணிலலாம் பிளாஸ்டர் விட்டால் கண் திறந்த வாக்கிலே இருக்குது, காப்பாற்ற முடியாதுன்றாங்க டாக்டர்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரொம்ப ஜெபிச்சேன் அந்த தம்பிக்காக. ஃபஸ்ட் நாள் ஜெபிக்கிறேன், இது ரோடெல்லாம் பூவாக இருக்குது. 2ஆம் நாள் ஜெபிக்கிறேன், பாடையை பார்க்குறேன், ரொம்ப மனசு கஷ்டமாக. ஐயோ ஆண்டவரே காப்பாற்றுங்க, தூக்கமே இல்லை, கண்ணெல்லாம் வலி வந்து தலைவலி வந்து என்னால் முடியல, பயங்கரமான ஒரு தலைவலியில் கஷ்டப்பட்டேன். 3ஆவது நாள் விட்டாமல் ஜெபிக்கிறேன், எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப ஜெபிச்சு அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்து அந்த பிளாஸ்டர் எடுக்கும்படியே கண்ணை சிமிட்டினாருன்னு சொல்லி அந்த பிளாஸ்டர் எடுத்து அவர் உயிர் பிழைச்சாருன்னு சொல்லி, இதை ரொம்ப மிரக்கல்மாக, இது ஆச்சரியம், ரொம்ப அதிசயமாக இருக்குது, இந்த தம்பி பிழைச்சது ரொம்ப அதிசயம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, இப்போ ஒருவன் ஒரு 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 ஒருவருக்காக நம்ம திறப்பில் நிற்கும்பொழுது கண்டிப்பாக கர்த்தர் அதை கேட்பார். அதுக்கு எத்தனையோ சாட்சியெல்லாம் சொல்லலாம். என் தலைவலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி இன்னொரு சகோதரி கூட அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைங்களை குறித்து நிறைய வெளிப்படுத்துவார், அந்த குடும்பத்தை குறித்து நிறைய வெளிப்படுத்துவார். எனக்கு உடனே எழுந்து சடனாக எழுந்து ஜெபம் பண்ண பாருங்கள், அப்படி ஒரு தலைவலி வந்துடுச்சு, சரியான தலைவலி, தாங்க முடியல. நல்லா தூக்கத்தில் ஒரு கனவு வந்து அதுக்காக ஜெபம் பண்ணும்பொழுது சொல்கிறேன். பிரியமானவர்களே, இதாங்க ஊழியம், இதுதான் ஆசாரிய ஊழியம். ஆனால் அவர்களை பயன்படுத்தி கொண்டு, அவங்கள யூஸ் பண்ணி கொண்டு அப்படி அதுக்கு தான் வந்து நான் போட்டிருந்தேன். ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா கொடுக்கிறதா இருக்கிறது. நான் இன்னொன்று கூட சொல்லலாம். அதனால தான் அவர் சொல்கிறாரு பாருங்கள், அவர்கள் உன் காவலை கூடாரம் அனைத்தின் காவலையும் காக்க கடவார்கள், ஆகிலும் அவர்களும் நீங்களும் சாகாதபடிக்கு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகள் அண்டையிலும் பலிபீடத்தினை சேராமல் உன்னோடு கூடிக்கொண்டு கூடாரத்துக்கு அடுத்த எல்லா பனிமுட்டுகளையும் செய்ய ஆசாரிப்பு கூடாரத்தில் காவலை என்ன பண்ணணுமா, காக்க வேண்டும், காக்க கடவார்கள், அந்நியன் ஒருவனும் உங்களிடத்தில் சேரக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா, ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரராகிய லேவியரை நான் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன், தாரவாத்து கொடுத்தேன், ஆசாரியனை தாரவாத்து கொடுத்தேன், உங்கள் அக்கிரமங்களை சுமக்கும்படி தாரவாத்து கொடுத்தேன்றார். இவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். பிரியமானவர்களே, எனக்கு இந்த என்னாகும் 18ஆம் அதிகாரம் தயவுசெய்து எடுத்து படிங்களேன். அதனால் அவங்க முதற் பலன் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அத்தனையும் தசமபாகம் வரைக்கும் லேவியராகிய இந்த ஆசாரியனுக்கு என்ன பண்ணணும், கிடைக்கணும்னு சொல்லி அவர் முடிப்பார். எனக்கு தர வேண்டியது அத்தனையும் அவங்களுக்கு தான் சேரும். நானே பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து அவர்களுக்கு தத்தமாக கொடுத்தேன், அப்படியே தத்தமாக கொடுத்துட்றார். இவ்வளோ பெரிய அந்த ஆசாரிய ஊழி என்பதை நீங்கள் பார்க்கணும். பிரியமானவர்களே, ஒருவரையும் நம்ம வேண்டாம் குறைபாடு சொல்ல வேண்டாம், ஊழியக்காரனை ஊழியக்காரியை சொல்ல வேண்டாம்.
அவர்கள் திறப்பிலே நின்று 110 குடும்பம் 100 குடும்பம் 1000 குடும்பத்துக்காக கண்டிப்பாக முழங்கால் போட்டே ஆகணும், ஜெபித்தே ஆகணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க சேமத்தை பார்க்கணும், சாட்சிகள் எழுமணும் என்பதில் அவங்க ரொம்ப குறியாக இருப்பார்கள். அதனாலே ஊழியக்காரர்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், அடியாளுக்கும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நிறைய இந்த சின்ன ஊழியத்திலே நிறைய பேர் பார்க்குற கலகம், பிரிவினை, புரிதல் இல்லாத காரியம், சும்மா சின்ன விஷயத்துக்குலாம் அந்த சின்ன பிள்ளைங்க போல் கோச்சிட்டு போகிற காரியம் ரொம்ப பொறுத்து தாங்க நான் அவங்கள விட்டு அவாய்ட் பண்ணுவேன். சடனாக அவாய்ட் பண்ணவே மாட்டேன், உடனே கவுத்துன்னு பேச மாட்டேன். அந்த மாதிரி அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியக்காரனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியக்காரியெல்லாம் தத்து கொடுக்குற இடத்துல தான் வைத்திருக்கிறார். அதனால் அவர்களுக்கு யார் இருக்கிறாங்க, அத்தனை பேர் அப்பா அம்மா அண்ணன் தம்பி கூட எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் இந்த மக்களுக்காக தத்து கொடுத்துருக்கிறார் ஊழியக்காரன். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. மெயின் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.